வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோன் என்று தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் வாழ்கிற இடம் பூரண சீயோனாய் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் நாமும் சீயோனாய் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தர் சீயோன் என்று உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி வேதம் சொல்றது. கர்த்தர் சொல்ற பூரண வடிவுள்ள சீயோன் வந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 11-12 வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை ஆண்டவர் அடிக்கடி நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, தவறு செய்யாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. கண்களினாலே, இருதயத்தினாலே, சிந்தனையினாலே நம்ம அநேக நேரம் தவறுகிறோம். அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விஷயம் கூட நம்ம அறிக்கையில் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் மனமிறங்கி நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். யாரை கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் வராருன்னா நல்லா கவனிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதா புஸ்தகத்துல சொல்லுது, மேகங்களுடனே கர்த்தர் வருகிறார், நம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கூட்டிக் கொண்டு வரும்படியாக அவர் வரப்போறார். இல்லையா சொல்லுவோமா? 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 5ஆம் வசனத்தை வாசிக்க, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை இடத்துல கூட்டுங்கள் என்பார். அப்ப என்னன்னா, பலியினாலே அவரோடு உடன்படிக்கப்பட்ட பலினா அவர் எப்படி ஜீவ பலியாக தன்னை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம என்ன பலி செலுத்துறோம்? ஸ்தோத்திர பலி. உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கோம். என்ன உடன்படிக்கை? பாடணும் இல்லையா? கர்த்தருக்கு உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக? எப்படி ஒரு மனவாளனும் மனவாட்டியும் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு கடைசி வரைக்கும் நடந்து கொள்கிறார்களோ, அதே போல ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கணும். அதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனவாட்டியை மனைவி தனக்காக ஆயத்தம் பண்ணினாலுது. 21ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன் வெளிப்படுத்தல் விசேஷத்துல. அந்த 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள் வந்தது அப்படி வரும் பாருங்க. ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள் வந்தது. அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், அவருக்கு துதி செலுத்துவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவர் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ நாம செய்த நீதிதான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் ஆண்டவர் யாரை அழைக்கிறார் சொன்னா, அவருக்காக வாழ்கிற பிள்ளைகளை. எவ்வளவுதான் போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகளை அழைக்கும்படியாகத்தான் கர்த்தர் வருகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது
உன் பலிகளை நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிற்கு காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களின் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலையில் உள்ள பறவைகளை எல்லாம் நான் அறிவேன். வெளியில் உள்ள நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள். 13 வாசிங்க. நான் எருதின் மாம்சம் புதித்து ஆட்டுக்கடாக்கள் ரத்தம் குடிப்பேனா? பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட இது அவங்க பலியை செலுத்தினாங்க. ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது கண்டிப்பா என்ன செய்யணும்? பலியோட தான் போகணும். அட்லீஸ்ட் ஒரு 2 காட்டு புறா குஞ்சாவது கொண்டு போகணும். எப்படியோ நம்ம வசதிக்கு ஏற்றபடி கொண்டு போவாங்க அந்த நாட்கள்ல. ஆனா வேதம் சொல்லுகிற கண்பான தேவ பிள்ளைய சங்கீதக்காரனே ரொம்ப அழகா சொல்றாரு. நான் அதெல்லாம் விரும்பல அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமா, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை பண்ணோம் ஆண்டவர் சமூகத்துல. நம்ம காரியம் வாய்க்கல சொன்னா தேவ சமூகத்துல அண்ணாள் பொருத்தனை பண்ணோம். அண்ணாள் என்ன பண்ண பொருத்தனை பண்ணாங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அதை உமக்கே கொடுத்து சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனைகளை கர்த்தர் நிறைவேற்றினார். அறிவிய சொல்லுவோமா? சில காரியம் நம்ம செய்யணும்னு சொன்னா ஒரு பொருத்தனை பண்ணணும். அநேக நேரத்தில் நம்ம பொருத்தனை பண்றோம், உடன்படிக்கை பண்றோம். ஆனா உடன்படிக்கை நம்ம மீறிடணும். சொல்றோம், ஆண்டவரே எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் சபைக்கு என்ன செஞ்சிருவேன்? 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றோம். இல்ல 1000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்துருவோம். 1 கோடி ரூபாய் கொடுத்தா 10 லட்சம் கொடுக்குமா? 10 லட்சம் ரூபாய் நான் விளையாட்டாது அதை தூக்கி போய் இந்த சபையில கொடுக்குது அப்படின்னு அந்த மைண்ட் என்ன செஞ்சிடும்? மாறிடும். நல்லா கவனிக்க நான் கண்பான தேவ பிள்ளை. ஏன்னா அவர் செல்லாம அவருடையதான் இருக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? அவர் சொல்றாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. அதெல்லாம் இல்லாம துன்மார்க்க நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்ற உனக்கு என்ன நியாயம் உண்டு? இந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சகோதரருக்கு விரோதமாக உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம நிராகரிச்சுட்டு தேவ சமூகத்திலே தேவனை ஸ்தோத்திர பலியிட்டு அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் எப்போ வந்தாலும் நீங்க நினைக்கலாம் அடிக்கடி, பாஸ்டர் எப்பதான் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா சொல்றாரு சொன்னா, எந்த அளவுக்கு நீங்க இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபையை பெருக செய்கிறவராக இருக்கிறார். அதாவது 103 சங்கீதக்காரன் அழகா சொல்றான் பாருங்களேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதேன்னு சொல்லிட்டு அடுத்த வரையும் பார்த்து நான் ஒரு அழகான வசனம். அவர் அக்கிரமங்களை எல்லாம் என்னன்னா தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது ஸ்தோத்திர பலியோடு நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இங்க வந்து ரகசியம் பேசுறது, பக்கத்துல பேசுறது, அந்த கமாண்ட் பண்றது, இந்த கமாண்ட் பண்றது எல்லாம் செய்வது நம்ம பண்ணவே கூட. தேவ சமூகத்தை உட்கார்ந்து முடிகிற வரைக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரே என்ன குறிச்சு என்ன பேச போறீங்க. காலையில நான் ஜெபம் பண்ணும்போது இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு ஆண்டவர் பாடலை பாட சொல்றாரு. உண்மை பாடாமல் ஒரு விஷயம் நம்புங்க பாருங்க. நம்ம நம்பிக்கை இருக்குதான் அந்த ஆண்டவருக்கு. நாம நம்புறோமோ முதல்ல தெரியல, அவர் நம்ம நம்பிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்பிக்கையா இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்ம ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அப்ப ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருக்கு நீ பொருத்தனைகளை செலுத்தி ஸ்தோத்திர பலியிட்டு ஜெபிக்கும் போது நீ ஆபத்து காலத்துல கூப்பிடும் போது அவருடைய விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? 34ஆம் சங்கீதத்துல ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரை துதிக்கும் போது என்னென்ன நன்மைகளை செய்யறான்னு சொல்லி சங்கீதக்காரர் ஒரு பெரிய பட்டியலே போடுறார்.
நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா கூட சபை கூட சொல்றேன், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா 2 ஸ்தோத்திரத்துக்கு மேல ஏற மாட்டீங்க. டெம்பரேச்சர் ஏறவே பட் 2க்கு மேல ஏற மாட்டீங்க. நல்லா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறவராக இருக்கிறார். எங்கெல்லாம் கர்த்தரை துதிச்சாங்களோ ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் விடுதலை. நிறைய சொல்லுவோமா? அதன் 50வது சங்கீதத்துல பூரண வடி உள்ள சீயோன் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அவருக்கு வேற ஒண்ணு நீங்க செலுத்த வேணும். ஆடு மாடு வீடு கோழி எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வந்து தேவ சமத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரத்தினாலே துதியினாலே மகிமைப்படுத்தும் பொழுது நீங்க வெறுமையா போவதில்லை. கர்த்தர் உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்க சொல்லுவோமா? கர்த்தரை வார்த்தை பேசுறதுக்கான வேணா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் தலைவர். அல்லேலூயா. அந்த அப்படியே நீங்க வாசிங்க. ஏசாயா